முதலில் சனி பயிற்சி எப்போ நடக்குது, இந்த வருஷமா இல்லை அடுத்த வருஷமான்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா. திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் மார்ச் 29ஆம் தேதியும், வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அடுத்த வருஷம் அதாவது 2026 மார்ச்சில் தான் நடக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் 2 பஞ்சாங்க முறை இருக்குது இல்லைங்களா. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், அடுத்தது வாக்கிய பஞ்சாங்கம். அதாவது சித்தர்களால் முனிவர்களால் வாக்கால் சொல்லப்பட்டது தான் வாக்கிய பஞ்சாங்கம். பின்னாடி வந்த சித்தர்களால் திருத்தி அமைக்கப்பட்டது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதாவது என்னுடைய அப்பா காலத்தில், அதாவது 1950லாம் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் கடைபிடிக்கப்பட்டது சில மாவட்டங்களில். ஓகேங்களா. அப்போ திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு பார்த்தாலும் இதுவும் நல்லது தான். அதாவது 2 பஞ்சாங்கத்தில் 2மே நல்லது தான். இந்த கண்ணு பெஸ்ட்டாக இல்லை இடது கண்ணு பெஸ்ட்டாக வலது கண்ணு பெஸ்ட்டாக என்று கேட்டிங்கன்னா 2 கண்ணும் நம்மளுக்கு முக்கியம். அதுபோல தாங்க ஜோதிடத்தில் 2 பஞ்சாங்கமும் முக்கியம். அதாவது 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள் வைத்து தான் நம்ம ஜோதிட பலனை சொல்ல முடியும். அப்போ அதாவது ஒரு ஃபார்முலா தான். 3 × 3ன்னா அது 9 தான், 6 கிடையாது. அதுபோல தான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா. அப்போ ஜோதிடத்தில் 2 பஞ்சாங்கமும் முக்கியம் நம்மளுக்கு. ஓகேங்களா. இப்போ திருக்கணிதமும் பெஸ்ட்டு தான். அதாவது திருக்கணித பிரகாரம் நம்மளுக்கு சனி பகவான் முன்னோக்கி வர்றார், என்டர் ஆகிறார், அவ்வளோதான். ஓகேங்களா. அதுக்கு உண்டான பலன்கள் கொடுத்து விடுவார்.